ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பீஸ் எப்படி வந்து வீட்டிலே செய்கிறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ரோ சாப்பீஸ்லாம் ₹1 கொடுத்தா கடையில் கொடுக்க போகிறாங்க, என்ன நீ வந்து செய்ய போகிற அப்படின்னு வந்து கேட்பீங்க. அண்டு என்னென்னா நம்ம வீட்டிலே நம்மளால் செய்ய முடியும், நம்மளாலே சாப்பீஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கான வீடியோ. சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நிறைய வீடியோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்குது, அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ எங்கிட்ட இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ ₹10 வந்து சொன்னாங்க, அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலும் அண்ட் ஒரு ஸ்பூனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பவுடரை பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ₹10 சொன்னாங்க, நான் வாங்கிக்கிட்டேன். அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா எந்த பவுடரில் வேணாலும் வந்து செய்யலாம். அண்ட் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டிக்கரை பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு ஸோ பவுடரை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஒரு இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா போடுவோமா இன்னும் தெரில. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேண்டியதான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ பவுடர் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஓரளவுக்கு இருந்தாலே போதும், கொஞ்சம் அதிகமாக இருந்தாலே போதும். பட் இதில் பாதி போட்டால் தான் பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஓரளவுக்கு அது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எனக்கு எவ்வளோ வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் ஸோ உங்கள் இஷ்டம் தான், ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து இருந்தாலே போதும். நான் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இது பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு, கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாலே போதும். ஸோ இல்லைனா ஸோ கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்களேன், குட்டி குட்டி ட்ராப்ஸ் இப்படி இருக்குது, அந்த சமயத்தில். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ பபுள்ஸாக இருக்குதுன்னு. எல்லாமே கெமிக்கல் தான். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணுவேன். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து எடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சமாக இருந்ததுன்னா கம்மியாக தான் பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக நான் வந்து போட்டுட்டு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா. ஸோ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ இது கம்மி தான். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதுவே வந்து பார்த்திங்கன்னா போதும். எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து இதாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ஸோ இது பார்த்திங்கன்னா நூல் கண்டு இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அதில் இருக்கிறது அந்த இது மட்டும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ அந்த பவுடரை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இது நம்ம வந்து எதுக்கு இதில் வந்து ஃபில் பண்ணுறோன்னா ஸோ சாப்பி ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ நான் இதை வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கலே தெரியும். ஸோ 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது வந்து காய வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிருச்சு. ஸோ நான் மேலே இந்த லேயரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எழுதி பார்க்கலாம் ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது, பாருங்களேன். ஸோ வேறு லெவலாக இருக்குல்ல. அண்ட் நான் இது எழுதுறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஓகேவா. எப்படி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பார்த்திங்கன்னா எழுதையில் ஒன்றுமே தெரியல, எழுதி முடிக்கையில் எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்களா. அண்ட் ரியல் சாப்பீஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு. ஸோ நான் க்ளோஸ்அப்பில் பார்க்கலே உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எழுதி காட்டுறேங்க, பாருங்களேன். நம்ம எழுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே தெரியும், செம்மையாக இருந்தது. இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் ஸோ எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலே தெரியும். அங்கே பாருங்களேன். ஸோ எழுதுறேன் பார்த்துக்கோங்க. அண்ட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு வந்து பார்த்திங்களா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேடினா அப்படியே ஒரு செம்மையாக இருக்குது, பார்க்கலே நல்லா இருக்குன்னு வந்து நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சு. அண்ட் நீங்கள் வந்து பார்க்கலே வந்து தெரியும், நல்லா இருந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. அண்ட் அதில் ஹைலைட்டான விஷயம் நீங்களே என்னென்னு பார்த்துருப்பீங்க. நம்ம எழுத வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரியும், செம்மையாக இருந்தது அது பார்க்குறக்கே. அண்ட் உங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண சாப்பீஸில் வந்து நம்ம எழுதையில் அது அப்படியே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து எழுதையில்
நம்ம எழுதுன மாதிரியே தெரியாது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதாகும், செமையாக இருக்கும். அது வந்து ஒரு ஃபேடின் மாதிரி வந்து ஆகும். நீ அதை பார்க்கலே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்டு எனக்கு வந்து அது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தது. நீங்கள் செய்யுங்கன்னு வந்து நான் சொல்லலை. ஸோ ஜஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரிசல்ட் வேறு லெவலாக இருந்தது. ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு பவுடர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு சாப்பீஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். அண்டு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிடுங்க. அண்டு சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பார்த்திங்கன்னா வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் Tamila. பாய்.